ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம ஃபின்னிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபின்னிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி. ஸோ எக்ஸ்பிரி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ஸ்பெஷல் ட்ரேடிங்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 21,511, ஹை வந்து 21,523, லோ வந்து 21,429. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சது 21,502. இப்போ நம்ம எனக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறது 21,500. ஸோ அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் 71, புட் ஆப்ஷன்ஸ் 67, டோட்டலாக ஒரு 138 பாயிண்ட்ஸ் மூவிங் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதன்படி பார்க்க போனால் நமக்கு இமிடியேட்லி ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது 21,571. ரெசிடென்ஸ் 2ஆக இருக்க போகிறது 21,638. இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 21,433, சப்போர்ட் 2 21,362. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் நமக்கு இருக்க போகிறது 21,502. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் 21,502க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு தான் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா ஐவி கம்மியாக இருக்குது. ஸோ ஐவி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சைட்வேஸ் வந்து ப்ரீமியம் டிக்கே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ரேலி போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி மாதிரி தெரியுது. ஆனால் இந்தியா விக்ஸு 20 நியர்பை 20 இருக்குது. ஸோ ஐவி பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக தெரியுது. அதாவது 8 பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட், அந்த ஐவிக்கெல்லாம் வந்து மார்க்கெட் ரேலி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஐவி சேஞ்ச் ஆச்சுன்னா ஓகே, இந்த ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பிரி வேறு, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.